சொல்லுங்கப்பா. எனக்கு அப்புறமா நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கட்சி இருக்கணும். அதனால்தான் நம்ம கட்சிக்கு நீதான் தலைமை பொறுப்பை ஏத்துக்கணும்னு துரை கிட்ட கேட்டிருக்கேன். துரை கிட்டியா? ஆமா. சுயநலம் இல்லாம எதை பத்தியோ யோசிக்காம 24 மணி நேரமும் மக்களுக்கு என்ன செய்ய முடியும்ங்கிறத பத்தி யோசிக்கிறவன் தான் உண்மையான தலைவனா இருக்க முடியும். துரைக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்ன பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையாப்பா? அது இல்ல சண்முகம். நீங்களே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, ஒரு நல்ல தலைவனுக்கு தேவையான தகுதி அறிவு, நேர்மை, தைரியம், கடைசியா பொறுமை. இதுல எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதான் லட்சியம், வெறி. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம கட்சி வளர்ச்சிக்காக 100 இல்ல 1000 பேரை கூட போட்டு தள்ளுறேன். பாத்தியா, இதுலயே தெரியுது உனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம். நீ 100 பேரை வெட்டியாவது கட்சியை காப்பாத்துவங்கிற, ஆனா துரை 4 பேரை வாழ வச்சு கட்சியை வாழ வைப்பான். கத்தி கம்பு நம்பி இருக்கிற கட்சி எல்லாம் நிலைச்சு நிக்காதப்பா. சண்முகா, உனக்கு நான் எடுத்த முடிவு பிடிக்கலன்னு தெரியும். எனக்கு வேற வழி இல்லைப்பா. மகனா நீ எந்த தப்பு செஞ்சாலும் ஒரு அப்பாவான எனக்கு அது பெரிய தோல்வி அப்பா. அப்பா, இந்த உண்மையை வெளியே சொன்னா என்னையும் எங்க அம்மாவையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினோம். அதனாலதான் இவ்வளவு நாள் வெளியே சொல்லாம இருந்தேன். நீங்க உயிரோட இருந்தா எங்க தன்னோட பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து உங்களை கொல்ல முயற்சி பண்ணதோட மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையும் கொடூரமா கொன்னுட்டோம். இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு தெரிஞ்சோம் நான் உண்மையை சொல்லலைன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். அன்னைக்கு நடந்ததையெல்லாம் இந்த செல்லுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இனிமே நீ அங்க இருக்க வேண்டாம். உங்க அம்மா கூட்டிட்டு ஏன் இடத்துக்கு வந்துரு. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துருக்க. உனக்கு அண்ணன் மேல இவ்வளவு பாசமா? மக்கள் சேவை கட்சியின் தலைவர் திரு சண்முகம் அவர்களின் ஒரே தங்கை சந்தியா படுகொலை செய்யப்பட்டார். சந்தியாவின் மரணத்திற்கு போலீசாரால் தேடப்பட்டு வந்த குற்றவாளி துரைதான் காரணம் என தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திலேயே துரை கைதானார். அப்பாவா இருந்தாலும் பேசுனது எனக்கு தப்பா பட்டதால தூக்கிட்டேன். உன்னையும் என்கவுண்டர்ல போட சொன்னேன். உன் குடும்பத்தையும் முடிக்க சொன்னேன். நீ மறுபடியும் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதோட விளைவு டிசி, தர்மா, கடைசியா என் தங்கச்சி, இவங்க 3 பேரோட சாவு. நாளைக்கு நீ உன் பொண்டாட்டியும் குழந்தையும் மறுபடியும் சந்திக்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறேன். கால் தொட்டு கும்பிட வேண்டிய தகப்பன கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்க. தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் துரோகம் செஞ்சவன் ரொம்ப நாளா உயிரோட வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. உன்னுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சுடா. ஆண்டவன் தலைமையில. நான் கோச்சிக்கவே நினைச்சியா? முதலமைச்சராக போறவனுக்கு பொறுமை ரொம்ப இருக்கணும். இவன் எப்படி முதலமைச்சராவான்னு யோசிக்கிறல்ல?
நாளைக்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணில இருந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு செகண்டுக்கும் எத்தனை பணம் விழான்னு எனக்கே தெரியாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவனா நிர்வாக சீர்கேடுன்னு கவர்னர் கிட்ட மனு கொடுத்து இந்த ஆட்சியை கலைச்சிடுவேன். இதையே எனக்கு சாதகமா பிரச்சாரம் செஞ்சு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். உன் குடும்பத்துக்கு ஹலோ சொன்னேன்னு சொல்ல, அப்படியே எங்க அப்பனை கேட்டேன்னு சொல்ல. ஹலோ, மக்கள் சேவை கட்சி தலைவர் சண்முகம் விட்டு குடையறாயா? நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா எனக்கு தான் வைப்பாங்க முத அப்போ. நாளைக்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணில இருந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு செகண்டுக்கும் எத்தனை பணம் விழான்னு எனக்கே தெரியாது. என்னடி சொல்லு. இன்னைக்கு தேதி 13ங்க. நம்ம குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடணும். போலியோ சொட்டு மருந்தா? அதெல்லாம் இந்த வாட்டி போட வேண்டாம், அடுத்த வாட்டி போட்டுக்கலாம். ஏங்க நம்ம பிள்ளைக்கு அதானே சொல்றேன். ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? அதே பிள்ளைக்கு அதாண்டி நானும் சொல்றேன். இன்னைக்கு மட்டும் வேண்டாம், போன வைடி. அன்பார்ந்த தாய்மார்களே, 13ஆம் தேதியான இன்று போலியோ சொட்டு மருந்து தினமாகும். இன்று காலை 8 மணி முதல் மாநகராட்சி பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, 13ஆம் தேதியான இன்று போலியோ சொட்டு மருந்து தினமாகும். காலையில 8 மணில இருந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு செகண்டுக்கும் எத்தனை பணம் விழான்னு எனக்கே தெரியாது. 13ஆம் தேதியான இன்று காலை 8 மணி முதல் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படுகிறது. அதே பிள்ளைக்கு அதாண்டி நானும் சொல்றேன். இன்னைக்கு மட்டும் வேண்டாம். போன் எடுறா. உன் பொண்டாட்டிக்கு போன் போடு. எதுக்கு? இன்னைக்கு உன் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போட சொல்ல. போட சொல்றா? இல்ல வேணாம். எதுக்கு? இன்னும் 10 நிமிஷத்துல தமிழ்நாடு முழுக்க போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்ப கொடுக்க போறாங்கன்னு சொன்ன? இன்னும் 10 நிமிஷத்துல. அணுசக்தி ஒப்பந்தம் பற்றி விவாதிக்கப்பட்டது. இது குறித்து எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி. தயவுசெய்து டெலிகாஸ்ட் நிறுத்தாதீங்க. எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் சரியா 8 மணிக்கு அரசு தரப்புல இலவசமா போலியோ சொட்டு மருந்து போட போறாங்க. தயவுசெய்து உங்க குழந்தைங்களுக்கு அந்த சொட்டு மருந்து போடாதீங்க. ஏன்னா உயிர் காப்பாற்ற வேண்டிய சொட்டு மருந்துல சில சமூக விரோதிங்க விஷம் கலந்து இருக்காங்க. ஆனா ஒரு சில மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி சொட்டு மருந்து போட்டதுனால இதுவரைக்கும் 50 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. நான் சொல்றது உண்மை. தயவுசெய்து என்ன நம்புங்க. உங்க குழந்தைங்களை நீங்களே கொன்றாதீங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. தயவு செஞ்சு யாரும் உங்க குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடாதீங்க. இன்னைக்கு சென்னையில சொட்டு மருந்து போட்ட 50 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னு நம்பகமான தகவல் வந்திருக்கு. இந்த செய்தி கேட்கறவங்க எல்லாம் உடனடியாக பக்கத்துல இருக்கிற சொட்டு மருந்து மையத்துக்கு போய் மருந்து போடுறதை தடுத்து நிறுத்துங்க. ஐயோ, ஆடியா மீனாட்சி, குழந்தைக்கு சொட்டு மருந்து போடாத, அதுல விஷம் கலந்திருக்கு. சத்தியமா சொல்றியா? இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. சொட்டு மருந்தினால் 50
குழந்தைகள் இறந்ததாக துரை ஒரு பொய்யான தகவலை தெரிவித்தார். இதனால் விழிப்புணர்வு அடைந்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்காமல் திருப்பி அழைத்து சென்று விட்டனர். துரை யாருன்னே தெரியாது. என் குழந்தை உயிரை காப்பாத்துன அந்த மகாராசா நல்லா இருக்கணும். நல்ல நேரத்துல ஒரு தகவலை சொல்லி என் குழந்தை உயிரை காப்பாத்திட்டாரு. துரைய என் கூட பிறக்காத தம்பியா நினைச்சு சொல்றேன். அவர் 100 வருஷம் வாழும்.